Hi friends, welcome to Aroma Indian Recipes. இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷல் எக் ஆம்லெட் எப்படி பண்றங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் சட்னி வதக்கிடுவோம். சட்னிக்கு வந்து 2 கேரட், ஒரு டொமேட்டோ, நான் வந்து 4 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் cumin seeds எடுத்துக்கலாம். சீரகம் அப்புறம் வந்து எக்கை உடைச்சு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சட்னிக்கு ஒரு வதக்கிக்குவோம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கேரட் சேர்த்திக்கோங்க. கேரட் வந்து யூஸ்வலாக வந்துட்டு ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் வந்துட்டு சட்னியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டையும் ரெட் சில்லியும் போட்டு ஒரு வதக்கிக்குவோம். இது செய்யறதும் ஈஸி, அதனால வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். 5 மினிட்ஸில் சட்னி ரெடி ஆயிரும். டொமேட்டோவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், வதங்கிருச்சு, ரெடி ஆயிடுச்சு சட்னி. இப்போ அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தோசைக்கல்லை ரெடி பண்ணிடுவோம். ஆம்லெட்டு 2 எக்கு உடைச்சி ஊற்றிருக்கேன் நான். கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு ஃபோர்க் எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல்ல வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ உடைச்சி வச்சிருக்கிற எக்கை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நடுவில் வந்து ரொம்ப மொந்தமாகவும் சைட்லலாம் ரொம்ப லேஸாக போயிடும். அதனால ஈக்குவலாக வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதுலேயே வந்துட்டு 80% வந்துருச்சு. சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், மேலே எலும்பி வருது ஆம்லெட்டு. சாஃப்டாக இருக்கும் ரொம்ப. இப்போ வந்து சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வரும். 2 ஆம்லெட்டுக்கு வந்து 2 ஸ்பூன் சட்னி போடலாம் தாராளமாக. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க சட்னிக்கு. அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நிறையா சட்னியும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நடுவில் வந்து இப்போ சீஸ் வச்சு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குதோ அந்த சீஸை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து மொசரல்லா சீஸ் போட்டிருக்கேன். சீஸ் போட்டிங்கனாவே குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், சீஸ் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு இது ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.